எங்க யாரு? ஏய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ற? நான் அது வரைக்கும் அப்படி போயிட்டு அப்படி ஏண்டையில வந்துருவேன். ஒரு வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கியா? ஏன் சும்மா இருக்க? ஏன் சும்மா இருக்கேன்னா எவனும் வேலை கொடுக்க மாட்டீங்க ஐயா. ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸா? ஏதோ ஐடியா வச்சிருப்பியா, சொல்லு. என்ன ஐடியா? நல்ல ஐடியாவை சொல்லப்பா. சாமியார் வேஷம் போட்டுரு. சாமியார் வேஷமா? சாமியார் வேஷம் போட்டுரு. நான் அசிஸ்டண்டா இருந்துக்கிறேன். எவனாவது வந்தா எனக்கு கோத்து விட்டு போயிருவேன். ஆமா ஆமா, அதுக்குதான் ஐடியா பண்ற நீ. ஆமா சரி. டேய் அங்க பாரு, எவனோ ஒருத்தன் போ. டேய் நில்றா நில்றா. டேய் என்ன 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 ஒட்டு கேக்குறீங்க? உங்க கூட சேர்ந்து நானும் வந்துக்கிறேனே. எங்க சாமியார் வேலைக்கா? ஆமாண்ணே, நான் கால் பிடிச்சி கொடுக்குறேனே. எனக்கு ஒரு சின்ன கமிஷன் மட்டும் கொடுங்கண்ணே. ஆள் பிடிச்சி கொடுக்குறியா? ஆமாண்ணே. நல்ல ஆளா பிடிச்சிட்டு பிடிச்சதுண்ணே. சரி ஓகே. சரி, நாங்கள் போய் சாமியார் வேலைக்கு தேவையான ஆஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம். ஆளை பிடிச்சி சீக்கிரமாக அனுப்பிச்சி விடு, சரியா? சரி. அப்பலாம் வாடா போவோம். இவங்களுக்கு வேற ஆள் பிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். எவனை சிக்க மாட்டிக்கிறானே. பண்ணுங்க ஐயோ. ஐயோ தம்பி 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 என்னப்பா பண்ற? ஐயா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷமாவா எடுத்துட்டு இருக்க? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். 15 வருஷமா எடுத்துட்டு இருக்கியாவா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்க. உன்னை இப்படிங்கிறதுக்குள்ள உன்னை பணக்காரனாக்கி காமிக்கிட்டா? எது பணக்காரனா? ஆமாப்பா, இப்படிங்கிறதுக்குள்ள. யார் அது அப்படி பண்றது? இவா சொல்றேன். நம்ம ஊர்ல பவுடர் சாமியார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பவுடர் சாமியார்? ஆமா, அவர் உன்னை இப்படிங்கிறதுக்குள்ள பணக்காரன் நிற்கிறாரு. இதோ போறேன், இப்போ கிளம்பிட்டேன். தம்பி 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 நம்மளுக்கு ஒரு கமிஷன். 10 இடத்துல பிச்சை எடுத்து 10 ரூபா தான் கிடைச்சிச்சு. சரி 5 ரூபா கொடு. ஓகே 5. டேய் கருவாயா. யார பாத்துற கருவாயா? சரி தம்பி கோவப்படாத. என்ன முகமெல்லாம் வாடி இருக்கு, என்ன ஆச்சு? என் மூஞ்செல்லாம் கருப்பா இருக்குது, ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. பொண்ணு திரும்ப இருக்க மாட்டேங்குதாடா? ஐயோ, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? என்னது? ஊருக்குள்ள புதுசா பவுடர் பாபான்னு ஒருத்தர் வந்துக்கிறாரு. உன்னை இப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டார் ஆக்கிடுவாராக்க. சரி அட்ரஸ் சொல்லுங்க. அப்படியே நேரம் போய் ரைட்டு திரும்பினா ஒரு முண்டு சந்து வரும். அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு புளிய மரம் வரும். அதுக்கு அடியில் தான் இருப்பாரு, போய் பாரு. சரி, நம்மளுக்கு ஒரு கமிஷன் ஒரு 800 ரூபா. சரி இந்த உனக்கு இல்லாதான். ஓகே 105. இன்னும் பிடிக்கணுமே. இங்கே யாருப்பா உட்காந்து அழுது நிற்கிறது? ஏமா 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 உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏமா என்னம்மா ஆச்சு? எதுக்குமா அழுவுற? கல்யாணம் ஆகலையா? எத்தனை வயசுமாச்சு உனக்கு? 18ஆ? 20ஆ? 18 வயசுன்னு சொல்லி ஏமாத்துறாளா கைவ? அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும்? ஒரு விஷயம் சொல்லட்டா? ஊருக்குள்ள பவுடர் பாபா இருக்காரு. போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே உனக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கு கல்யாணம் உனக்கு. ஐயோ கமிஷன் வாங்கலையே. சரி பவுடர் பாபா, பவுடர் பாபா. மேலேயே பவுடர் தெளிக்கடா. சாரி பாபா, மாத்தி போட்டேன். ஃபங்க்ஷன் மூடிட்டு வெச்சிக்கிறேன் உனே. பாபா அப்புறம் ஒரு ஆளை கூட காணோம், கூட்டு வரேன்னா. யார் எங்க அனுப்புறேன்னா இன்னும் ஆளை காணோம். ஏன்னா ஒருத்தனையாவது ரெடி பண்ணானா இல்லையா? புரோக்கரே எங்கேயா? இதுதான் அந்த புளிய மரம். ஐயா அங்கதான் இருப்பாரு. வரான் ஒருத்தன் வரான். என்னடா ஒரு ஐயா நீங்க தான் அந்த சாமியாரா? தம்பி பவுடர் பாபா நானுப்பா. சரிந்தாங்க. ஐயா நீங்களா தான்? நான் தான்ப்பா பவுடர் பாபா. உங்களுக்கு என்னமோ பவர் இருக்கு, பெரிய மந்திரசாலை அது இதுங்கிறாங்க. அப்படியாங்க ஐயா? அப்படிதான்ப்பா. இல்லைன்னா சாமியார் ஆக முடியுமா? ஆமா அதுவும் சரி. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. பாபாவை ஏன் தேடி வந்த? ஐயா அது ஒண்ணும் இல்லையா, ஒரு 15 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். 15 வருஷமாமாப்பா? அழுவாத. அதான் ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க ஐயா. இதை அவன் தான் சொல்லி அனுப்பிச்சானா உங்ககிட்ட? ஆமாங்க ஐயா. சொல்லியிருப்பான். உனக்கு என்ன இப்போ ஒரே நாளில் பணக்காரன் ஆகலாம் அவ்வளோதானே? ஆமாங்க. நீ எங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்க? ஐயா நான் அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் உட்காந்து அப்படி பஸ் ஸ்டாண்டு கிட்ட. இன்னையிலேருந்து நீ பங்களா தெருக்கிட்ட போய் பிச்சை எடு. ஒரே நாளில் நீ பணக்காரனா ஆயிடுவ. ஐயோ பவுடர் பாபா அவ்வளோதான். பொறுமை போதச்சு போ.
விசுவாசத்தையெல்லாம் கமிஷன்ல காட்டு. பீஸை கொடுத்துட்டு போ. அவன் 5 ரூபா இவன் 5 ரூபா உங்களுக்கு இதே படவா போச்சு. இந்த வச்சுக்கப்போ. இங்க வாங்க வா. போயிட்டா. நல்லா தேய்ச்சி அனுப்பிச்சு விடு. வாங்குற 5 ரூபாய்க்கு அதையாவது தேய்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்த ஆள் வாங்கப்பா. ஓ இவரு தான் அந்த பவுடர் சாமியாரா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பவுடர் பாப்பாடா. உனக்கு என்ன ஆக வேணும் அதை மட்டும் சொல்லு. என் மூஞ்செல்லாம் கருப்பா இருக்குது. அதுக்கு எனக்கு வெள்ளையாகணும் மூஞ்செல்லாம். நான் என்ன பியூட்டி பார்லர் ஐயா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன இப்ப வெள்ளையாகணும் அவ்வளவுதானே? உட்கார். நல்லா வெள்ளையாயிட்ட. இப்படியே போய் மூஞ்ச கழுவு. நீ ஒரே நாள்ல சும்மா சினிமா நடிகர் மாதிரி அப்படியே சும்மா தக 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 தகன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிருவேன். சரிங்க போயிட்டறேன். பீஸ கொடுத்துட்டு போ. ஐஸா எஸ்கேப் ஆவறான். என்ன எவ்வளவு தேறி இருக்கு? ஒரு 20 ரூபா. 20 ரூபாயா? வாங்குற பவுடருக்கு பத்தாதேடா அந்த காசு. பவுடரே 10 ரூபா. இன்னொரு ஆள் பிடி. இங்க 2 பேர் தான் முடிச்சு அனுப்பிச்சானா அவன். ஏதோ பவுடர் சாமர்னாங்க ஒருத்தர் நீங்க ஆனா எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பவுடர் பாம்பா மாதிரி தெரியலையா? ஐயோ பேய். இது பேயா? எங்க யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்க நீ? எனக்கு கல்யாணம் அவ்வளவு. அதுக்கு நான் என்ன புரோக்கராவா இருக்கேன்? ஏய் பவுடர் தான் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்க இது போயிர ஒரு பையன் அமுச்சு விட்டாங்கன்னு கல்யாணம் ஆகணும்னு. டேய் இவன வேணா சும்மா தான் இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கிறியா? கையா பல்ஸ் பையன் வேணும். வராம முன்னாடி வராம இரு. இது பல்ஸ் பையனை பார்த்து வந்துடுங்கன்னு. உனக்கு என்ன வயசு ஆகுது? 18 வயசு ஆகுது. எது 18? 20 வயசு. அண்ணா ஓட்டு கொளுத்தி எரிஞ்சற மாதிரி இருக்கு. 35 வயசு கண்ணு. அது அப்படி உண்மையை சொல்லு. ஆயுதத்தை எடுத்தாதான் உண்மையெல்லாம் வெளியே வருது. உனக்கு என்ன கல்யாணம் ஆகணுமா? நீ ஆப்போசிட்ல வரும்போது மூஞ்சில பவுடரை பூசிட்டு ஒருத்த போனான் பாரு. இவன் இல்ல, ஆப்போசிட்ல வரும்போது ஒருத்த போனான் பாரு கரு கருன்னு. அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஓடு. கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. என்னடா ஆள் அனுப்பியிருக்கான்? முதல்ல வரட்டும், அவனை பேசிக்கிறேன் இரு. சொல்லு. எப்பா எங்கப்பா போக்குற? ஐயோ எங்க போற? ஒரு சைஸா வரான்டா. ஏய் நீ அந்த சாமியாரு? இல்லப்பா. ஏய் இங்க பா. கிட்ட வாயா ஓடுற. நல்ல ஆளா பார்த்து மாட்டி விடுறையா? அவனேதான். நீ அந்த சாமியாரு? இது பவுடர் பாபான்னு நீ சொல்லிக்கிறாங்க, அந்த போலி சாமியாருன்றாங்க. அதுக்குள்ளேயும் சொல்லிட்டாங்களா? ஆரம்பிச்சு ஒரு நாள் தான்டா ஆகுது. அதுக்குள்ளேடா போலி சாமியார் இருப்பீங்க? சரி உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒரு வியாதி பிடிச்சிருக்கு. அது என்ன வியாதின்னு தெரியுமா? சொல்லு கேப்போம். குடி என்னைய பிடிச்சிருச்சு. நான் என்ன பண்றது? குடி உன்னைய பிடிச்சிருச்சு அவ்வளவுதானே? ஆமா. இதுக்கு நான் வருத்தம் சொன்னா நீ போயிருவியா? போயிடுவேன். இங்க வா. இது என்னது? ஸ்டாண்டு. நல்லா பாரு என்னைய. கரண்ட் கம்பம். இப்ப என்ன ஆச்சு? கரண்ட் வந்து தபக்குன்னு உன்னைய பிடிச்சிக்கிச்சு. நீ எதுவும் தொட்டுறாத, அடிச்சு தூக்கி செத்து போயிருவ. சரியா? கரண்டே என்னை பிடிச்சதா? ஆமா பபக்கட்டு இப்படி பிடிச்சிச்சு. மறுபடியும் தள்ளி விட்டுறாதயா. கரண்ட் என்னை பிடிக்கல, நான் தான் கரண்டை பிடிச்சேன். எப்படி? அதாவது நீ தான் கரண்ட பிடிச்சன்ற. அதே மாதிரி தான் நீ குடி வந்து உன்னைய பிடிக்கல, நீ தான் குடியை பிடிச்சிருக்கிற. புரியுதா? அப்படியா? இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பாவத்திலேருந்து விலக முடியலன்னு நினைக்கிறீங்களா? பாவம் உங்களை பிடிக்கல, நீங்கள் தான் பாவத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து விலகணும்னு நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் வழி செய்வார். ஓகே, நல்லா கை தட்டிடலாமா தம்பிகளுக்கு? ஓகே, சரி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே டான்ஸ் ஆடிடலாமா? கடைசியாக மைண்ட் அப் பண்ணிடலாம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று செக் செக் செக். பாய்ஸ் அப்படியே நிலைங்க ஆடுறதுக்கு. ஆமாம்.